உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது குறித்த பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நள்ளிரவோடு இந்த பரப்புரைகளுக்கான முடிவு காலம், இன்றைக்கு பிறகு இந்த பரப்புரைகள் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விடயம் இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை மிக பெரும் தேர்தலாக கருதி பல்வேறு தரப்பினரும் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், அதாவது உள்ளூராட்சி தேர்தல் மூலமாக நாம் தெரிவு செய்யப்படுவோமாக இருந்தால் என்ன விடயங்கள் எல்லாம் செய்யலாம் என்கின்ற தன்மைகளையும் அவற்றின் நடைமுறைகளையும் மிக முக்கியமானவர்கள் பலத்த குரல் எழுப்பி தெரிவித்து வருவதை அண்மை காலங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த தேர்தல் முடிந்த பின்னரும் இதன் மூலமாக இவ்வாறு விடயங்களை செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தலை ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். எனவே இதுவரை காலமும் பாராளுமன்ற, மாகாண சபை, உள்ளூராட்சி சபை அனைத்துமே ஒரு சில கட்சிகளிடம் இருக்கின்ற போது அவர்களால் ஏன் அந்த விடயங்களை செய்ய முடியாமல் போனது, ஏன் எதிர்காலத்தை நிமித்த முடியாமல் போனது என்கின்ற கேள்விகளும் மனதில் எழச் செய்கிறது. இதுவரை காலமும் யுத்தம் முடிவடைந்து 15-16 ஆண்டுகள் வருகின்ற போதிலும் எங்களுடைய வரலாறு குறித்து எந்த விதமான ஆவணப்படுத்தலையும் சில அணியினர் மேற்கொள்ளவில்லை. எதிர்காலம் குறித்த எந்த நம்பிக்கைகளையும் அவர்கள் மக்களுக்கு ஊட்டவில்லை. எந்த திட்டமிடல்களும் இல்லை. பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய பல செய்திகள் இவ்வாறான எண்ணங்களை எங்களுக்கு தோற்றுவிப்பதாக அமைந்திருக்கிறது.